சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் எம்எல்ஏ கந்தனை ஆதரித்து அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி பள்ளிக்கரணை பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய நிர்மலா பெரியசாமி, இந்த ஆட்சியில் 2 வயது குழந்தை முதல் 80 வயது வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட யார் அந்த சார் என்பது தெரிந்திருந்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர். மக்களின் கஷ்டங்கள் புரியாமல் சினிமா விமர்சனம் செய்யும் மன்னர் மனப்பான்மையுடன் செயல்படும் தற்போதைய முதல்வர் வேணடாம். எளிதில் அணுகக்கூடிய பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்யுங்கள். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா கிடைக்க அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி பாதுகாப்பான வாழ்க்கை அமைய மக்களை காக்க சோழிங்கநல்லூரை மீட்போம் என்பதை மனதில் நிறுத்தி அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் என கூறினார். அதன்பின் கந்தன் பேசியதாவது: பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேம்படுத்த பெருங்குடி குப்பை கிடங்கை அகற்றி குப்பையை சிங்கப்பூர் தொழில்நுட்பத்தில் சுத்திகரித்து உரம், எரிவாயு, மின்சாரம் போன்றவை தயாரிக்கப்படும். இதனால் அரசுக்கு வருமானமும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களின் நலனுக்காகவும் சுகாதாரத்தை காக்கவும் சோழிங்கநல்லூர் தொகுதியின் முக்கியமான அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் சுகாதாரமான கழிவறைகள் அமைக்கப்படும் என பேசினார். இந்நிகழ்வில் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகச் செயலர் குமார், வட்ட கழகச் செயலர் விஜயகுமார், மாவட்ட மகளிரணி இணைச் செயலர் சூரியபிரபா உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அருமை சகோதரன் KP கந்தன் அவர்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியுடைய எம்எல்ஏ